தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நற்கரணை ஆண்டவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். வல்லமையான இறைவன் நல்லவர். அவரை விசுவசிக்கிற நம்புகிற நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். பிரியமான உறவுகளே, எனவே இன்றைக்கு தேர்தல் நாள். இதுவரை ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி. ஓட்டு போடாதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக சென்று உங்கள் ஓட்டை பதிவு செய்யுங்கள், வாக்குங்கள். வெள்ளிக்கிழமை உடல் சுகத்திற்காய் ஜபிக்கிற வேளையில ஆண்டவருடைய வார்த்தை, இன்றைக்கு நற்செய்தி வார்த்தை, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது வார்த்தை, எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். கடவுள் தன்னை கொடுக்கிறேன். நேற்றைய நற்செய்தியும் தொடர்ச்சிதான் இன்றைக்கு நற்செய்தி. இந்த வாரம் முழுவதும் அந்த ஆண்டவர் தன்னையே கொடுப்பதை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பர்களே, தியாகத்திலே ஆசீர்வாதம் உண்டு. வாழ்க்கையில தியாகங்கள் இருக்கணும். சில நேரங்களை நம்ம எது வேண்டுமோ அதற்காக நம் நேரங்களை செலவிட வேண்டும். நம்ம எதை வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கிறோமோ அதற்காக நம்மை கொஞ்சம் கரைத்து கொள்ள வேண்டும். அதான் அன்னை தெரேசா சொல்லுவார், உன்னை வருத்தும் அளவுக்கு கொடு. புனித அன்னை தெரேசா வார்த்தை, உன்னை வருத்தும் அளவிற்கு கொடு. நீ கொடுப்பதால் சில இழப்புகள்லாம் வரும் தான். நீ அடைய வேண்டும் என்று இலக்கை வைத்து விட்டால் என்றால் அதற்காக நீ பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும், நேரத்தை கொடுக்கணும், உடல் உழைப்பை கொடுக்கணும். நீ கொடுக்காமல் பெற இயலாது. அவர் பாருங்க, நம்மை மீட்பதற்கு திட்டம் வகுத்திருக்கிறார். அவர் எப்படி வேண்டுமானாலும் நம்மை மீட்டு இருக்கலாம். ஆனால் அவர் தன்னையே கொடுக்கிறார். சிலுவை மரணத்தை ஏற்கிறார். இந்த உலகத்துல சாட்சியமாய் உனக்காக நான் வந்திருக்கிறேன், உனக்காக நான் மரித்திருக்கிறேன் என்று தன்னை கொடுத்தார். கொடுக்கணும், கொடுக்கணும். வலி தாங்குகிற கல்தான் சிற்பமாய் மாறும். வலியை தாங்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக ஜெபிங்க. வாழ்க்கையில சில நல்லதுக்காய் சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ளலாம். நண்பர்களுக்காய் சிலவற்றை விட்டு கொடுக்கலாம். பெற்றோர்களுக்காய் சில அவமானங்களை தாங்கலாம். குடும்பத்திற்காய் சில அவமானங்களை தாங்கலாம். சில அவமானங்கள்லாம் வரும். அம்மா அப்பா அம்மாவுக்காக சிலவற்றை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் கொடுத்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை காரி உமிழ்ந்தார்கள், அவரை இழுத்து சென்றார்கள், அவரை ஆடை இல்லை களைந்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைக்கு அவர் பின்னால் இந்த உலகம் இருக்கிறது என்றால் கொடுங்கள் அன்பர்களே, நீங்கள் நிற்பீர்கள். நீங்கள் கொடுங்கள் அன்பர்களே, சாட்சியமாய் நிற்பீர்கள். சில நேரங்களிலே கொடுக்கிற பொழுதுதான் வாழ்க்கை. நீங்க எந்த துறையில இருக்கிறீங்களோ, நீங்க கல்வித்துறையில இருக்கலாம், ஆசிரியர்களாக படிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது நிறுவனங்களிலே நீங்கள் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது ஐடி நிறுவனங்களிலே நீங்கள் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், தொழிலுக்காக இன்னும் திட்டம் தீட்டுபவர்களாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்த சில திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கலாம், முயற்சி எடுக்கலாம். அதற்காக உங்களை கொடுங்கள், அதற்காக உங்களை கரைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை முன்னிறுத்தி, அப்பா இதை கொடுக்கிறேன், இவ்வளவு நாள் நான் கொடுத்தேன், இனிமேல் உங்கள் பெயரால் உங்களை முன்னிறுத்தி கொடுக்கிறேன். அப்பா, நீங்கள் எப்படி நீங்க கொடுத்து இன்றைக்கு நிற்கிறீர்களோ நானே வாழ்க்கையில நிற்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் சாட்சியமா நிற்கணும் என்று கொடுத்து பாருங்கள் அன்பர்களே. அவர் உங்களை நிற்க வைப்பார். என்று சொல்றேன், உங்களை கொடுத்து பாருங்கள். உங்கள் வேலைக்காக, உங்கள் பணிக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, ஏன் உங்களுக்காக சில துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுங்க. சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பர்களே. நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், வல்லமை காண்பீர்கள். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் பெயரில் நீங்கள் உயர்த்தப்பட இருக்கிறீர்கள் என்று சொல்கிறேன். அவர் பெயரில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயர்த்தப்பட இருக்கின்றீர்கள். அப்பா நன்றி. ஓ இருதய ஆண்டவரே நன்றி. குறிப்பா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உடல் சுகத்திற்காய் ஜபிக்கிற நாள். எனவே பலவீனங்களோடு உள்ளவர்கள், ஆசீர்வாதங்களை தேடுபவர்கள், சுகத்தை தேடுபவர்கள், ஆண்டவருடைய வல்லமையை தேடுபவர்களே, இதோ இறைவன், இதோ கடவுள். நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி. அப்பா நன்றி. இந்த தேர்தலுக்காய் நன்றி. தேர்தல் இன்னும் நல்ல முறையில நடைபெற, முழுமையாய் நடைபெற அப்பா ஒவ்வொரு வரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. உடல் சுகத்திற்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ, எந்த நோய் நொடியோடு இருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் உடல் பகுதியில் நோய் இருக்கிறதோ அந்த இடங்களிலே கரங்களை வைத்து ஜெபியுங்கள். அப்பா நன்றி, இறைவா நன்றி, இயேசுவே நன்றி. எங்கெல்லாம் பிள்ளைகள் கரங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அந்த இடங்களெல்லாம் வல்லமையில
நீர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, மீதி இரக்கத்தில் மீது வைத்த நம்பிக்கையில உன் இரக்கத்திற்காய் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தை காண்பார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக. அப்பா, யாரெல்லாம் தங்கள் உழைப்பை கொடுக்கிறார்களோ, தியாகங்களை மேற்கொள்கிறார்களோ, ஆண்டவரே, உமது கிருபையில, உமது இரக்கத்தில், உமது சுத்தத்தில் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆண்டவர் பெயரால் சொல்றேன், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். விசுவாசிகள். ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் இப்படி திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று இருமது திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. ஆமென். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.